ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் போலீஸ் இருப்பாங்களா என்ன? சரி, போலீஸ் இருக்கும்போது சொல்லி ஹெல்மெட்டை கேட்டி வச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தியா. எல்லாருக்கும் ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, போகிற வழியில் வந்து உங்களுக்கு மைலேஜ் வீடியோ வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லாஸ்ட் வீடியோவிலே வந்து. ஸோ வண்டி வந்து எந்தளவுக்கு மைலேஜ் தருது, எவ்வளோ கிலோமீட்டருக்கு எந்தளவுக்கு பெட்ரோல் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்றத ரெஃபர் பண்ணுறதுக்காக எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தது. ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து அதாவது வந்தாவசிலேருந்து திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்கேன். இதான் நம்மளோட கேஸ்பர், நம்மளோட வண்டி. ஓகே, ஒரு விஷுவல் கிளியராக தெரியுதுங்களா? ட்ரிப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்ட் லாக். இதுதான் வந்து நம்ம ட்ரிப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரிப் ப்ரெஃபரன்ஸ் தெரியுதுங்களா? அந்த ட்ரிப் ப்ரெஃபரன்ஸ்க்கு உள்ளே போயிட்டோம்னா ரீசெட் ட்ரிப்புன்னு இருக்கும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரீசெட் ட்ரிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. ரீசெட் ட்ரிப் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா, ஒரு நிமிஷம், கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா ட்ரிப் வந்து ரீசெட் ஆகிடும். அப்புறம் இந்த இடத்துல ஹோம் பட்டன் இருக்குது இல்லைங்களா, தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பின ஹோம் வந்துடும். திருப்பின ஹேண்ட் லாக் வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். போகிற வழியில் நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறேன். ஓகே, பாய். ஓகே, பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து ட்ரிப் வந்து 0 இருக்கா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆகிடுச்சு. ஸ்டார்ட். எனக்கு வந்து ஏன் மைலேஜ் வீடியோ, மைலேஜ் வீடியோனா எந்தளவுக்கு மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் வீடியோ போடணும்னு தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் சர்வீஸ் விடும்போது வந்து எனக்கு அப்போ தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து ப்ரெஃபரன்ஸ் மோடு இருக்கும், இவி மோடு இருக்கும். சீரியஸாக தெரியாதுங்க, உண்மையிலேயே ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் ஆனால் இந்த மோடு இருக்கிறது அந்த மாதிரி ஃபியூல் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் அப்படின்னு தெரியாது. நான் இது தெரியாமல் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா முன்னாடி வீடியோலலாம். இந்த மாதிரி போயிட்டு வந்தேன், இந்த அளவுக்கு ஃபியூல் வந்து ரொம்ப எடுத்துருச்சு. எனக்கு அப்போ வந்து ஆப்ஷன் இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. அதனால தான் சரி, ஓகே, நம்ம எந்த அளவுக்கு மைலேஜ் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இதில் நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும்னா, உங்களுக்கு இப்போ கேமராவில் இது ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல. இப்போ ஹேண்ட்லாக் நான் கீழே நவுத்துனேன்னா இது வந்து ட்ரிப் 2, இது வந்து ஃபியூல் ரேஞ்ச். ஃபியூல் கன்சப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஓடுற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மைலேஜ் வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாறிட்டே இருக்கும். அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 43.4 இருக்குது. ஆனால் நம்பிடாதீங்க, அது உண்மை கிடையாது. அது வந்து நம்ம போகிற வேகத்தில் இந்த அளவுக்கு ஃபியூல் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறது. ஃபுல் கன்சப்ஷன் முடிஞ்சதுக்கு முன்னாடிக்கா எது உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும்னா, இது வந்து இப்போ வந்து ஹைவேஸில் பொறுத்த வரைக்கும் ஃபியூல் வந்து இந்த ரேஞ்சுக்கு கொடுக்கணும்னா இந்த ரேஞ்ச் ஒரு 30 வரும்னா அந்த 30ன்றது தெளிவாக வரும். ஆனால் இப்போ நம்ம ரூரல் பிளேஸு, சிட்டி சைடு இந்த மாதிரிலாம் போகிறோம் பார்த்தீங்களா, உள்ளே போகும்போது ஃபியூல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்களா 99.9 காமிக்குது. நான் வந்து ஆக்சிலரேட்டர் முறுக்கல, ஃபியூல் கன்சப்ஷன் 99.99 காமிச்சிங்கன்னா அந்த ஒரு செகண்டில் வந்து ஃபியூல் எவ்வளோ கன்சப்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போய் காமிக்கிறேன். இப்போ ஃபாஸ்ட்டாக போகும்போது பார்த்தீங்களா 16, 15, 18 தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரேஞ்சில் தான் வருமே. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வரும். ஒருவேளை ஃபியூல் உங்களுக்கு மாடரேட்டாக வேணும்னா இந்த 50, 60 அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 35, 45 அப்படின்ற மாதிரி ஃபியூல் கன்சப்ஷனில் மீட்டர்ஸில் காமிக்கும். அவ்வளோதான். நான் உங்களுக்கு எண்டில் ஃபுல் ட்ரிப் சுற்றிட்டு வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபியூல் கன்சப்ஷன் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக சேப்பேட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் திருவண்ணாமலைக்கு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது சரியாக தெரியல, கணக்கில் வீக்கு 40 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். 50 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து திருவண்ணாமலை. பட் ஆனால் நம்ம டேரெக்டாக திருவண்ணாமலைக்குள்ளே போகிறோமா அப்படின்னா திருவண்ணாமலைக்குள்ளே இல்லை. நமக்காக ஒரு ஜீவன் வந்து மாதுளம்பாடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஜீவனை அப்படியே போய் போட்டுன்னு போக வேண்டியது. அதுக்கு முன்னாடி முதல்ல ராக்கி வாங்கணும். ரக்ஷாபந்தன் இல்லையா இன்னைக்கு?
நான் வீடியோ எடுக்கிறதுனாலே வெளியே வந்து தான் வீடியோ எடுப்பேன். யாருன்னா பார்த்துட்டு எதனா நான் தம்பி அப்படின்ட்டாங்கன்னா ஷை ஆகிடும். நம்ம மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட் மீன்ஸ் அதான் கூச்ச சம்பவம் உள்ளவங்க பேசலாமா வேணாமான்னு தங்கிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி. வீடியோ எடுக்கும்போதே சரி எப்படியாவது கொஞ்சமாக பேசி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். தவர் எதிர தெரியுதா, இந்த மாதிரி பைத்தியக்காரங்களெல்லாம் என்ன தப்பு பண்ணுறதோ டேர்னிங்கு 4 சிக்னலில் ஃபோனை பேசிங்குது. வண்டி ஓட்டும் போது தயவு செஞ்சு யாரும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஃபேன்சி ஸ்டோர் கிட்ட வந்துட்டோம். நான் வாங்கிட்டு போகும்போது நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வாடா, இந்த கடையில் தாங்க ராக்கி வாங்கணும். ஸோ ஃபைனலாக ராக்கி வாங்கியாச்சு. அங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனுக்கு நான் ராக்கி வாங்கினது தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆகாவை கட்டும்போது ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, போன வாரம் வர முடியலன்னு சொல்லிட்டு. போன வாரம் ஆக்சுவலாக என்ன பெருசாக நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. கரெக்டாக எல்லோரும் வந்து சண்டே கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னென்னா பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 24/7 வந்து ஒர்க்கு தான். நம்ம லீவ் வந்து எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோங்களா, ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் வச்சுக்கிட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. மற்றவங்களாம் தான் வந்து டைமிங் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால சண்டே அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். சோகம் என்னென்னா, அன்றைக்கி காலைல 3 மணிலேருந்து பயங்கர மழை. அதே சமயத்தில் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. நம்மளால் வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஆஃப் ஆகிடுச்சுன்னா விட்டுலாம் போக முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி ஓகே இன்னொரு வாட்டி கூட பார்த்துக்கலாம். ஏன்னாக்கா வந்து ஒரு மாதம் இங்கே இருப்பேன் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு மாதத்தில் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுதுனால சொன்னேன், அம்மா நான் வரலம்மா, நீங்கள் வேணா போய் பார்த்துட்டாங்க, நான் வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லைண்ணா மழை பெய்யுது, நானும் அங்கேருந்து வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்க கிட்ட டே நீ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போயிட்டு வாங்கடா அப்படின்னா யாருமே போகல, நான் வரலன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க, அவங்களாலேயும் அந்த இடத்துல முடியல. அவங்க போய் நான் வரலன்னு வருவாங்களா? கண்டுக்க கூட மாட்டாங்க யாரும். இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றா பேசிட்டு இருந்தது. இந்த வாரம் போகலாம் சாட்டர்டே சண்டே அப்படின்னோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க சொன்னாங்க மண்டே லீவ் இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவனுக்கு என்ன சொன்னாலும் ஓகேன்ட்டான். அதான் இப்போ வந்து கூட ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோன்னு இல்லைங்களா, அவன் தான் என்ன சொன்னாலும் ஓகேன்ட்டான். சரி ஓகேடா அப்படின்னா நம்மளும் திருப்பதி போகிற பிளானில் இருந்தோம். ஸோ ஃப்ரைடே போயிட்டு சாட்டர்டே வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மை என்னென்னா ஃப்ரைடே போயிட்டு சண்டே தாங்க வந்தோம். அவ்வளோ நேரம் க்யூ பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ க்யூவாக இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். நான் அந்த வீடியோ போட்டு வேணா மாட்டேனானே எனக்கு தெரியல. எடுத்தேன், ஒன்றும் நான் எடிட் பண்ணல. ஃபுட்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் எடுத்து வச்சு GoProவில் ஃபுட்டேஜ் சைஸ் வந்து ரெசல்யூஷன் மாறி இருந்துடுச்சு. 4:3 ஆகிடுச்சு. தலையிலே கை வச்சுக்கிட்டேன். போச்சா, மொத்தமாக போச்சா. சரி ஓகே, இதோ இன்னைக்கு தான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டைம் கிடச்சதுன்னா எடிட் பண்ணிட்டு அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மோஸ்ட்லி நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இது ஒரு சாக்காக வச்சு கம்பெனிக்கு லீவ் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பத்துங்க தான் என்ன பண்ணிக்குதுன்னு தெரியலையே. என்ன வீட்டை பூட்டி வச்சுக்கிறான். கால் பண்ணுவோம். எங்கடா இருக்க? கேமரா ஆன்ல இருக்கு. சட்டை போடல. சீரியஸாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கானே. அக்கா கிட்ட பேசுனியா? சொர்ணக்கா கிட்ட தான். பேசவே இல்லை, போயிட்டு வந்துட்டு. ஏ கேட்டேன்டா. அது சரி, நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் வாங்காமங்கிறது ஃபோன் எடுக்க மாட்டேற. ஃபோன் எடுக்க மாட்டேன்றா? எப்படா ஃபோன் பண்ண? நீ ஃபோன் பண்ணி எடுக்கல. ஐஃபோனா? நியர் ஐஃபோன் மாதிரியா? ஏய் ஃபர்ஸ்ட் ஃபோன் மாடலை சொல்றா. என்ன அது iOS, இது ஆண்ட்ராய்டு. ஏய் ஃபோன் மாடலை சொல்றா. மாடல் என்ன வேணும்? மாடல்ல அந்த ஃபோனு கூட 13 Pro Plus ரெட்மி. எப்படி சிங்கிள் செட்டா? சிங்கிள் செட்டான்னு கேட்டேன். சிங்கிள் செட்டா தம்பி? என்ன
என் ஃபோனுக்கு தான் போச்சு. இந்த மாதிரி பவுடர் அடிக்கிற ஓப்போ ஃபோன் நினச்சேன். இந்த பவுடர் அடிக்கிற ஃபோனா? டே இதில் பவுடர் அடிக்கிற ஆப்ஷனே இல்லைடா. என்னடா பேசுகிற? ஃபோன்லாம் அப்படி தான்டா. எந்த ரெனோ சீரிஸ்டா, ரெனோ சீரிஸில் அது இல்லைடா. நானும் ரெனோ 12 ப்ரோ வாங்கலாம் தான் பார்த்தேன். சேம் ப்ரைஸ் தான். என் தங்கச்சி வாங்கிச்சுடா. ரெனோ 12 25,000. அதே தான். 25,000. 25,000மா? ஆமாம். கடையில் 30,000 சொல்கிறானுங்க. துபாயில் 32,000 சொன்னான். அதே சேம் ப்ரைஸ் தான். அது எடுத்துங்க. லைட் வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. மாமா ஃபோன் ஒன்று வாங்கினாரு, ஹவாய். அதை விட இது நல்லா இருந்துச்சா? என்ன ப்ராசஸர் இதை விட அது கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். கேமராவில் ஓப்பனாக சொல்லிட்டா ரெனோ விட இதுவே நல்லா தான் இருக்கும். ஏமோட தம்பி பார்த்துனே போனான். பார்த்தியா? பார்க்கலையே. நான் அக்கா வீடு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன்டா. சடனாக போய் அப்படியே கூப்பிடான். இரு வரேன், பாய். பாய். போயிட்டேன்க்கா. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், சரி போயிட்டு இருங்கக்கா. பாய் மாமா. பாய்க்கா. பாய் பாய்க்கா. பாய்க்கா. பாய் பாய். நிறைய கூட்டம்டா. இந்நேரத்துக்கு கேமரா ஃபுல்லாக மழை தண்ணி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஃப்ரண்ட்டில் வாட்டர் ப்ரூஃப் தான். லென்ஸில் பட்டதுன்னா விஷுவல் கிளியராக இருக்காதுடா. போலீஸை பார்த்தா மட்டும் கொஞ்சம் கேமரா மறைச்சிட்டா கேட்டால் சொல்லிக்கலாம். ஆல்ரெடி நம்மளை உள்ளே விட்டதே 100 ரூபா வாங்கின்னு தான் சார் உள்ளே விட்டாங்க அப்படின்ட்டு. 100 ரூபா 500 ரூபா கொடுத்தா. 500 ரூபா கொடுத்தானா? 500 ரூபா அவன் ஃபைன் போடுற அப்படின்னா உண்மையை சொல்ல மாட்டியா? விட்ட மாட்டாங்க. 100 ரூபா கொடுத்து அப்போ எனக்கு 100 ரூபா கொடுத்துட்டு போடான்னு சார். அங்கே தான் சார் 500 ரூபா கொடுத்து வந்தது. அவள் தான். ஏய், நீ சொன்னாலும் சொன்னாலும் அவ்வளோதான்டா இருக்கு. அப்போ என்ன, ஒவ்வொரு டோல் பூத்துக்கும் மொழி எதிர்த்து தான் போகணுமா? கைண்ட் ஆஃப் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வித் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்னென்னா மைலேஜ் டெஸ்ட் காமிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து என்னென்னா ஸ்பீடாக பைபாஸில் ஸ்பீடாகவும் ஓட்டின்னு வந்து காமிச்சிட்டேன். பொறுமையாக ஓட்டிட்டியா? மேடு பள்ளத்துலேயே ஏற்றி இறக்கிட்டேன். இப்போ ரெக்கூட்ட நெரிசலில் ஃபஸ்ட் கியர்லேயே போயிட்டு இருக்கு வண்டி. என்ன சாப்பாடு போடுறாங்களா? ஆண்டா வேணாம் வேணாம். இந்த இடத்துல வண்டி விட்டுலாம் போக முடியாது. என் உசுரே போயிடும் அப்புறம். ஆனால் இதுக்கப்புறம் போகிற இடம்லாம் கொஞ்சம் ஏன் போலீஸ் இருப்பாங்களே என்ன? சரி போலீஸ் இருக்கும்போது சொல்லி ஹெல்மெட்டை கேட்டி வச்சுக்கிறேன். இல்லைன்னா நான் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு எதனா எக்ஸ்ட்ரா மொய் எது வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி கவனிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மொய் எது வேண்டியதாக இருந்தது. டேய் இது ட்ரிப் பைக்கு தான்டா. அதுக்காக ஜல்லியிலலாம் ஏற்றி இறக்குவேடா. போச்சுடா. ஸ்டண்ட் பண்ணுறேடா வாட்டர்ன்னு. ஆஃப் ரோடு பைக்குன்னா ஆஃப் ரோடு பைக்கு தான். நீ இப்பயே போட்டு அடிச்சிருக்க போலையே. நான் இதை மலையில் போட்டு இனிமே மலையில் அடிக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிறேன். நீ என்னடானா இப்போ போட்டு அடிக்கிற. இந்த வேர் இன்ஜின் இதுக்கே சூடாயிடுச்சு இவ்வளோ மழையிலையும். ஷூ போடணும்டா. ஆட அரை மென்டலு எல்லாம் கொடை பிடிச்சின்னு போகிறாங்கடா. எங்கே வரான்? அந்த சைடு பேரா கொடை பிடிக்கிறாங்க, இந்த சைடு நண்பர்கள் கொடை பிடிக்கிறாங்க. ஒரே ஸ்க்ரீனில் 2 ஸ்க்ரீனு. ஒரே ஸ்க்ரீனில் 2 ஸ்க்ரீனு. நமக்கு தான் அப்படி இல்லை. அவனை பார்த்து ஏன் பொறாமப்படுற? நமக்கு அப்படி இல்லையா? என் நேரம் உன்னைய வச்சு சுற்றிட்டு இருக்கேன். என் நேரம் உன் கூட சுற்றிட்டு இருக்கேன்டா. கேமரா மட்டும் பார்த்துருந்தாங்க பிடிங்க இருப்பாங்க. உன் மண்டையை வச்சு மறைச்சிக்கிட்டேன்டா. ஆமாம். இவா ஒரு விஷயத்தை கவனிச்சியாடா? வண்டிலாம் வந்து ரோட் சென்டரில் போகும், ஆளுங்களாம் வந்து சைடில் நடந்து போகணும். ஆனால் இங்கே பார்த்தியா, வண்டி சைடில் போகுது, ஆளுங்களாம் சென்டரில் நடந்து போகிறாங்க. அதான் இல்லை, நம்ம இந்த டைமில் டைலாகை மாற்றி சொல்லணும்.
இப்போ அவங்களுக்கு காலம் இருக்கும்போது நம்மளுக்கு காலம் வராதா? 2 நாள் தானடா. ஒரு 2 நாள் கிடையாது, நாளைக்கு காலைலாம் காலையில் கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நாளைக்கு காலையிலாம் நம்ம ராஜாங்கம் தான் சென்ட்ரா வண்டி ஓட்டின்னு போவோம். யார் ரோட்டில் வந்து நிற்க முடியுமாடா அவங்களால? வாசனை வருது, போயிட்டு வந்துடலாமா? சாம்பார், நீ வண்டி ஆஃப் பண்ணாமல் ஓட்டுறா. பேசிக்கிட்டே விட்டுறேன். அக்கா கொஞ்சோண்டு லைட்டாக கேப் கொடுங்களா, போய்க்கிறேன். சரி, ஓகே. அண்ணன் ஜங்ஷன் வரதுனால ஹெல்மெட் கட்டிக்கிறேன். அட்லாஸ்ட் மறுநாளே ஆயிடுச்சுங்க. நேற்று காலைல கிளம்புனோமா, நேற்று காலைல எப்போ 10 மணிக்கு கிளம்புனோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. நைட்டு வந்து கிரிவலம் சுற்றிட்டு இருக்கும்போது அம்மா கால் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, சைலன்ஸில் பாயிண்ட் இருந்ததுனால தெரியவே இல்லை. அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு டைம் அடிச்சதுக்கு மேலே வராத, நீ அங்கேயே தங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் கூட ஒருத்தன் வந்திருந்தானே, அவன்கிட்ட கொடுக்க சொல்லி அவனை அனுப்பாதப்பா, அவனை அங்கேயே வச்சுக்கப்பா அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா வர முடியலங்க. ஐயோ, அதில் இருக்கே. அவன் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கா எனக்கு கிரிவல பாதையில் என்னென்னா, மெயின் ஜங்ஷன் வழியாக வெளியே என்ட்ராகணும்னா போலீஸ் இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம என்ட்ராகும் போதே போலீஸ்காரங்க தொல்லை தாங்கல, நோ என்ட்ரின்னு சொன்னாங்களா. அது ஒரு காமெடி, கவனிச்சுட்டு போன்னு சொல்லி அட என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா உள்ளே வந்து திரும்ப எக்ஸிட் ஆனால் அந்த இடத்துலையும் போலீஸ் இருப்பாங்க. அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டு கார்னரில் வெளியே போகலான்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வந்துட்டோம். அப்படி என்ன அது வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. கரண்டு போட்டு சுடுகாடுக்குள்ளெல்லாம் போயிடுச்சுங்க கூகுள் மேப்பு. நைட் டைம் அந்த இடத்துல விளாக் எடுக்க முடியல. ஐ மீன் எடுத்தாலும் ஒன்றும் தெரியல. இதுவே அந்த இடம் வந்து பகல் நேரமாக இருந்ததுன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். ஆஃப் ரோட் பைக்குன்னு சொன்னோமே, அந்த ஆஃப் ரோட் பைக் டெஸ்ட்டே நேற்று நைட்டு நடந்திருக்கும். ஃபுல்லாக நடந்துருச்சு. அப்படியே எங்கே ஃபுல் சேரு வண்டி எடுத்துகிட்டு வந்து காலைல தான் பார்க்குறேன். நைட் டைமில் தெரியவே இல்லை. ஏன்னா கரெக்டாக வீட்டுக்கு ரீச் ஆகிறது வந்து, அதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆகிறது வந்து 11:45 12 ஆகிடுச்சு நைட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா காலைல எழுந்து பார்க்குறேன், வண்டி ஃபுல்லாக பயங்கர சேரு. நான் அவங்ககிட்ட சொல்லி திட்டிகிட்டே இருந்தேன், டேய் இது வரைக்கும் நான் வண்டி ஓட்டுறதுல ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி ஆனதே இல்லைடா. அவன் சொல்கிறான், நீ ஒரு வாட்டி கூட ஆஃப் ரோடை டெஸ்ட் பண்ணதே கிடையாதுடா, இப்போதான் டெஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டான். சிம்பிளாக மனசே வச்சுச்சு. அதுக்கப்புறமேட்டா உட்காந்துட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வந்தோம். இப்போ வண்டி புதுசாக இருக்குது. நைட்டே ரிட்டர்ன் ஆகலான்னு இருந்ததுங்க. எது இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒரு நாள் வந்து டிலே ஆகிடுச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ கரெக்டாக மானிட்டரில் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் மொபைல் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் 2 இதுவாக எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். பார்த்துக்கிறீங்களா? இப்போது ட்ரிப்புக்கு ட்ரிப் ஒன் பாருங்கள். டோட்டலாக இந்த 24 ஹவர்ஸில் வந்து நம்ம 223 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். முன்னாடி ஒரு 5 கிலோமீட்ரு அப்படி இப்படி இருக்கும், அதை விட்டுருங்க. ஏன்னா நம்ம பாதியில் வந்து தானே ட்ரிப்பு ரீசெட் பண்ணோம். அதனால் மொத்தமாக 223 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். ஃபியூல் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 31.6 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 223 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. அதாவது 30 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படின்ற வேரியண்ட்டில் மைலேஜ் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு வண்டி வந்து என்ன மைலேஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25லேருந்து 30 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து இத்தனை எல்லாமே ஒவ்வொரு விதமானது. பைபாஸில் ஓட்டணும், ரூரலில் ஓட்டணும், அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த என்னது ஏரிலையும் ஓட்டணும்,
கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டத்துலேயும் ஓட்டணும். அதுக்கப்புறமேட்டுக்கா வேறு எங்கெங்கே ஓட்டணும், கூட்டத்தில் ஓட்டணும். அப்புறம் ஐயோ நம்ம எங்கெங்கெல்லாம் ஓட்டணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹைவேஸில் ஓட்டிட்டோம், ரூரல் அர்பன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளேஸ்லேயும் ஓட்டிட்டோம், மேடு பள்ளம் ஏரியில் ஓட்டணும் முக்கியமாக. அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிவல பாதை சொல்லவா வேணும், கிரிவல பாதை எப்படி இருக்குன்ட்டு அந்த இடத்துலையும் ஓட்டிட்டோம். அப்புறம் கிரிவலம் வந்து ஷார்ட்கட்டில் போகிறன்ற பேரில் அந்த சுடுகாடு வழி மேடு பள்ளம், அதை எப்படி சொல்கிறது, ஃபார்மிங் லேண்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேண்டு. அது நான் விளாக் எடுக்கல, ரொம்ப நைட் டைமு சேரும் சகதியமாக இருந்தது. அதனால தான் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேராயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஓட்டிட்டோம். இவ்வளோ இடத்துலையுமே ரைட் மோட் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ இவ்வளோ இடத்துல ஓட்டியும் மைலேஜ் வந்து நம்மளுக்கு கம்பெனிக்காரங்க சொன்னதை விட 1 லிட்டர் 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இவி மோட் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை போடுறேன். இப்போதைக்கு இது வந்து ரைட் மோட் தான். இவி மோட் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்கும். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் பை பை ஃப்ரம் ஜியான் சத்யா. பாய்.